மன்னியுங்கள் என்று சொன்னவரே மன்னிக்கும் இதயம் தாரும். மன்னியுங்கள் என்று சொன்னவரே மன்னிக்கும் இதயம் தாரும். 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 பிரைஸ் தி லார்ட். ஆண்டவர் சிலுவையில் அரைஞ்சதுக்கு அப்புறம் அவர் ஒரு 7 முக்கியமான வார்த்தைகளை பேசியிருந்தாரு. வார்த்தைன்னு சொல்றதை விட வாக்கியம்னு சொல்லலாம். அதுல முதலாவது பேசின வாக்கியம் வந்து லூக்கா 23 அதிகாரம் 34 வசனத்துல, பிதாவே இவர்களுக்கு மன்னியும், தாங்கள் செய்கிறது என்னதென்று அறியாது இருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர் ஒரு மன்னிப்புக்குரிய ஒரு வாக்கியத்தை பேசியிருந்திருப்பாரு. மன்னிப்பு அப்படிங்கிறது ரொம்ப கஷ்டமான விஷயம் மனுஷங்களுக்கு. ஆனா ஆண்டவர் பலவிதமான பாடுகளின் மத்தியிலும், சரீரீதியான வழியின் மத்தியிலும், ஆவிக்குரிய வழியின் மத்தியிலும் அவர் முதலாவது இந்த மன்னிப்பிற்குரிய வாக்கியத்தை அவர் பேசுறாரு. அதாவது காலேஜ் படிச்ச ஒரு நல்ல க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் ஜோசப், டேவிட் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேர் இருந்தாங்க. அவங்க 2 பேர்கிட்டயுமே லேப்டாப்ஸ் இருக்குது. 2 பேரும் ப்ராஜெக்ட் ஒர்க் எல்லாமே இந்த லேப்டாப்ல தான் பார்த்துட்டு இருக்காங்க. அப்போ டேவிடோட லேப்டாப் வந்து ஒரு நாள் ரிப்பேர் ஆகுது. டேவிட் ஜோசப் கிட்ட லேப்டாப் கேட்கறான். இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் உன்னோட லேப்டாப் நான் யூஸ் பண்ணிட்டு தரேன், எனக்கு கொஞ்சம் ப்ராஜெக்ட் ஒர்க் இருக்கு, நான் பண்ணிட்டு தரேன் அப்படின்னு சொல்லிட்டு டேவிட் ஜோசப் கிட்ட கேட்கறான். ஜோசப்பும் சரி ஓகே நம்ம ஃப்ரெண்டு தானே அப்படின்னு சொல்லிட்டு அவனோட லேப்டாப்பை கொடுத்துட்டு அவன் ஒரு ஒர்க் விஷயமா வெளியில போறான். ஸோ டேவிட் அவனோட லேப்டாப் யூஸ் பண்ணிட்டு இருக்கும்போது கை தவறி அந்த லேப்டாப் கீழே விழுந்து உடஞ்சிருது. ஸோ டேவிட்க்கு ரொம்ப பயம். நம்மளுக்கு இப்படி ஒரு சுச்சுவேஷன் நடந்தால் நம்மளோட மனநிலை எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்க. ஸோ அந்த மாதிரி தான் டேவிட்க்கு வந்து ரொம்ப பயம். ஜோசப் நம்மளை நம்பி இந்த லேப்டாப்பை கொடுத்துட்டு போயிருக்கான், நம்ம உடைச்சிட்டோம், இனி நான் அவன்கிட்ட எப்படி இதை சொல்லுவேன்? அவங்க அம்மா அப்பா அவனுக்கு அவங்களோட காசை கொடுத்து வாங்கி கொடுத்துருப்பாங்க, அவங்க அம்மா அப்பாவோட காசு. இதை நம்ம உடைச்சிட்டோம்னு சொன்னா ஜோசப் வந்து எப்படி ரியாக்ட் பண்ணுவான்னு சொல்லிட்டு டேவிட் அந்த நாள் ஃபுல்லாவே ரொம்ப பயந்துட்டே இருக்கிறான். ஸோ ஜோசப் வந்து வீட்டுக்கு ரிட்டர்ன் ஆகுறான். உடனே டேவிட் வந்து ஜோசப் கிட்ட போய் சொல்றான், ஜோசப் தெரியாம நான் உன்னோட லேப்டாப்பை உடைச்சிட்டேன், என்னை தயவு செய்து மன்னிச்சிரு அப்படின்னு சொல்லிட்டு அழ ஆரம்பிச்சிடலாம் ஒரு கட்டத்துக்கு அப்புறம். ஏன்னா அது வந்து ஒரு விலை வந்து ஒரு பொருள். ஸோ அவன் ரொம்ப அழ ஆரம்பிச்சிடலாம். அப்போ ஜோசப் சொல்றான், இதெல்லாம் ஒன்றும் இல்லை, லேப்டாப் தானே, ஒன்றும் பிரச்சனை இல்லை, தெரியாம தானே உடைச்ச, நான் இன்னொரு நாள் லேப்டாப்பை கொடுத்து சரி பண்ணி வேணா புது லேப்டாப் வேணா வாங்கிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை, இதெல்லாம் ஒன்றும் ஃபீல் பண்ணிட்டு இருக்காதுன்னு சொல்லிட்டு ஜோசப் இதை ரொம்ப கேஷுவலாக எடுத்து அவங்களுக்குள்ள நல்லா பேசி ஜாலியாக அதுக்கப்புறம் சரியாயிட்டாங்க. ஸோ இதுல இருந்து நம்ம என்ன கத்துக்கிறோம்னா, அவன் மன்னிச்சதுனால அவங்களோட ரிலேஷன்ஷிப் வந்து இன்னும் ஸ்ட்ராங் ஆகுது. ஆல்ரெடி இவங்க நல்ல ஒரு க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ ஜோசப் டேவிட்டை மன்னிச்சதுனால இன்னும் அவங்களோட ரிலேஷன்ஷிப் வந்து ஸ்ட்ராங் ஆகுது. ஸோ ஆண்டவர் வந்து நம்மளுக்கு மன்னிப்பு அப்படிங்கிற விஷயத்த வந்து கற்றுக் கொடுக்குறாரு. நம்ம வாழ்க்கையில நம்ம நிறைய நேரத்துல மற்றவங்களால அவமானப்படுத்தப்பட்டிருப்போம். சில கேட்க முடியாத வார்த்தைகளை நிறைய பேர் நம்ம கிட்ட சொல்லி நம்மள ஹர்ட் பண்ணியிருந்திருப்பாங்க. இவங்களாம் நம்மள எப்படி சொன்னாங்க, இவங்களாம் நம்மள வந்து இந்த மாதிரி இழிவா பேசினாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஆச்சரியப்படுற அளவுக்கு கூட நம்ம வாழ்க்கையில நிறைய விஷயங்கள் நடந்திருக்கும். ஆனா அதை நம்ம மன்னிக்காம நம்ம அதை வந்து கேரி பண்ணி கொண்டு போயிட்டே இருக்கிறதுனால நம்மளுக்கு எந்த ஒரு பிரயோஜனமும் கிடையாது. கண்டிப்பா நம்மள வாழ்க்கையில சில பேர் வந்து அவமானப்படுத்தி இருக்கலாம், மன்னிக்க கூடாத அளவுக்கு நம்மள சில இடத்துல வந்து ஹர்ட் பண்ணியிருந்திருக்கலாம். பட் நீங்க அதை மன்னிச்சு பாருங்களேன், அப்ப இருக்கிற சமாதானத்தை நீங்க எங்கேயுமே உணர முடியாது. நம்ம தெரியாம ஒரு இடத்துல தப்பு பண்ணா கூட, தெரியாம ஒரு இடத்துல நம்மள ஒருத்தங்க மன்னிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை வந்தா கூட ஆண்டவர் அந்த இடத்துல தயவு கிடைக்க கிருபை செய்வாரு, நம்ம மற்றவங்களை மன்னிச்சோம். அதனால மன்னிக்கிறது வந்து ரொம்ப பெரிய விஷயம்லாம் கிடையாதுங்க. கண்டிப்பா உங்களையே நிறைய பேர் ஹர்ட் பண்ணியிருந்திருக்கலாம், உங்களை ரொம்ப இழிவான சொற்களை வச்சு பேசி உங்களை ஹர்ட் பண்ணியிருந்திருக்கலாம், நிறைய இடத்துல நீங்க அவமானப்பட்டிருந்திருக்கலாம். அதனால நீங்க அதை மனசுலேயே வச்சு அவங்க மன்னிக்காம இருக்கிறதுனால எந்த ஒரு பிரயோஜனமும் கிடையாது. நீங்க ஒன்ஸ் மன்னிச்சு பாருங்க, அப்ப இருக்கிற சமாதானத்தை நீங்க உணரவே முடியாது. ஆண்டவரும் சிலுவையில தொங்கிக் கொண்டுட்டு இருக்கும்போது யாரை மன்னிச்சாரு நீங்க நினைக்கிறீங்க? அவர் அவமானப்படுத்தினவங்க, துன்பப்படுத்தினவங்க, இழிவா பேசினவங்க, இவங்களெல்லாம் தான் ஆண்டவர் மன்னிச்சார். அவர் சிலுவையில அரைஞ்சவங்க, இவங்களை தான் ஆண்டவர் வந்து அந்த இடத்துல மன்னிக்கிறாரு. அப்போ ஆண்டவர் அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில அவர் இந்த மாதிரி கொடூரமா துன்பப்படுத்துறவங்களை மன்னிக்கும் போது நம்ம மற்றவங்களை மன்னிக்கிறது ஒரு பெரிய விஷயமா? யோசிச்சு பாருங்க. ஸோ இனிமே யார் நம்மளை ஹர்ட் பண்ணாலும் சரி, நீங்க மன்னிச்சிருங்க. மன்னிச்சா கண்டிப்பா ஒரு சமாதானத்தை நம்மளால உணர முடியும். So forgive others as Jesus did. God bless you all. Amen.